கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவரெல்லாம், பகுத்தறிவு பேசுகிறேன் என்று சொல்லுகிறவனெல்லாம் இது மாதிரி இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பயணம் செய்து ஆங்காங்கு நடக்கிற அற்புதங்களை பார்க்கிற போது தான் இது எதனால் நடக்கிறது என்று சொல்லும்போது நம்மை மீறிய ஒரு சக்தி, அதுதான் கடவுள். புரிந்து கொள்ள முடியும். நான் முந்தா நாள் போயிருந்தது திருமலைராயன்பட்டினம், காரைக்காலுக்கு பக்கத்தில். அங்கே ஒரு அற்புதம் நான் படிச்சிருக்கேன், நேரில் பார்த்துட்டு வந்தேன். அது அம்பாளுடைய அருள் எனக்கு கிடைச்சது. எப்படின்னே தெரியல. திருமலைராஜன் ஒரு அரசன் இருந்தான். அவன் கனவுல அம்பாள் வந்து, நான் பெட்டியில் கடலில் மிதக்கிறேன், என்னை கொண்டு வந்து நீ பூஜை பண்ணு. போய் பார்க்குறான், ஒரு பெட்டி மிதக்குது. அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வரான். உள்ள அம்பாள். அவளை எடுத்து 3 நாள் பூஜை பண்ணான். அவளுக்கு எப்படின்னா எல்லாம் 1000 பூ வச்சா 1000, பழம் வச்சா 1000, வெத்தலை வச்சா 1000, பொங்கல் வச்சா 1000, எல்லாம் அவளுக்கு பேரே 1000 காளி. 3 நாள் பூஜை பண்ணிவிட்டு என்ன போதும், என்னை மறுபடியும் கடலில் விட்டுடுன்ட்டான். பெட்டியில் வச்சு கடலில் விட்டாச்சு. அவ்வளோ பெரிய பொட்டி. அது கடலில் முழுகலை, மிதந்து கொண்டே இருந்திருக்கிறது. ரொம்ப காலம், பல ஆண்டுகளுக்கு பிறகு செம்படவர்கள் வலை வீசி பார்த்தாங்க, பிடிக்கலை. செங்குந்த மரபை சேர்ந்த ஒருவருடைய கனவிலே வந்து, நான் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறேன், நீ கடற்கரைக்கு வா, உன் கையிலே நான் கிடைப்பேன். வந்து ஒதுங்கியது. அந்த பெட்டியை தூக்கலாம் முடியாது, இவ்வளோ பெருசு. என் உயரம் அந்த அம்பாள். நான் கூட பெட்டியில் அம்பாள் இருக்கணும்னா இவ்வளோ பெருசு தான் இருப்பான்னு நினச்சேன். அதாவது பெட்டிக்குள்ளே அடங்கணும்னா சின்னதாக தான் இருப்பான்னு. என்னை விடவே உயரம். அப்போ எவ்வளோ பெரிய பெட்டி இருக்கணும்னு பாருங்கள். 8 கை, அகலமும் ஜாஸ்தி. அந்த பெட்டியை ஒரு ஒத்தரே தூக்கிட்டு வந்திருக்கார். அவரோட பேரனை நேற்று நான் பார்த்தேன். கொண்டு வந்து வைத்து அந்த பெட்டியை திறக்க முடியல. 4 பேர் முக்கியமானவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 4 பேர்களும் விரதம் இருந்து அந்த பெட்டிக்கு போய் 3 திரை போட்டு, திரைக்கு உள்ளே போய், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பெட்டியை திறக்கலாம். அப்போ இந்த 7, 8 இனிமேல் அடுத்த 1922 தான் பார்க்க முடியும். அது வரைக்கும் பார்க்க முடியாது. அப்போது அந்த 6ஆம் தேதி அன்னைக்கு விடியற் காலம் அந்த அம்பாளுடைய சக்தியை ஒரு கும்பத்திலே ஆவாகனம் செய்துவிட்டு அந்த திரைகளை 2 திரையை நீக்கிட்டு 3ஆவது திரைக்கு பின்னால் இந்த விரதம் இருந்தவர்கள் இருப்பார்கள், வேண்டுவாங்க. அப்போ அந்த கால் சிலம்பு சத்தம் கேட்கும். பெட்டிக்குள்ளே இருந்து அம்பாளுடைய கால் சிலம்பு சத்தம் கேட்கும், கணகணான்னு. அது கிடைச்சாதான் பொட்டியை திறக்கணும். பெட்டியை திறந்து அந்த அம்மனை எடுத்து அன்னைக்கு முழுவதும் 6ஆம் தேதி முழுவதும் அவளை அலங்காரம் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னால் வச்ச எலுமிச்சம்பழம் வாடாது. பெட்டி முழுக்க மஞ்சளாக இருக்கும். அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த 6ஆம் தேதி முழுக்க அலங்காரம் பண்ணி 7ஆம் தேதி விடியற்கால 4 மணிக்கு சீரு 1000 பானையில் பொங்கல், 1000 ஜிலேபி, 1000 மைசூர் பாகு, யார் யாருக்கு என்ன சக்தி, எது செஞ்சாலும் 1000 அத்தனையும் கொண்டு போய் வைத்து அந்த அம்மனை விடியற்கால 4 மணிக்கு திரையை விளக்குவாங்க. 2 நாள் இரவு பகல் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி அம்பாள் உள்ளே போயிருப்பா. மறுபடியும் 5 வருஷம். இது அற்புதம் இல்லையா? அவ்வளோ பெரிய அம்மனை ஒரு பெட்டியில் வச்சு அந்த பெட்டி மிதக்காமல் வந்தது. அது மட்டும் இல்லை, அது சலம்பு சத்தம் கேட்டு எடுக்க சொன்னது. இது அற்புதம். அதையெல்லாம் பார்க்கிற போது நம்ம இமயந்தொட்டு குமரி வரையிலே இருக்கின்ற அத்தனை ஆலயங்களிலேயும் அத்தனை முக்கிய தலங்களிலேயே எத்தனையோ அற்புதங்கள். நான் போயிட்டு வந்தெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், முடிகிறவர்கள் போய் பார்க்கட்டும். அப்பேற்பட்ட அற்புதம் காசியிலே விஸ்வநாதர் ராமநாமத்தை சொல்வது, அதை ராமகிருஷ்ணர் கேட்டிருக்கார். என்ன, அவர் போய் சொல்ல மாட்டார். அவருடைய சரிதத்தில் அவரே சொல்லுகிறார், நான் சிவபெருமான் அங்கே இருந்து கிடக்கிற ஒவ்வொருத்தர் காதிலேயும் அந்த பிரணவத்தை சொல்லுவதை நான் கேட்டேன். சொல்லும்போது அம்பாள் விசிறுகிறாள். உங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும். ராமகிருஷ்ணருக்கு மட்டுமில்லை, எனக்கும் கிடைக்கும். காரணம், மனதில் தூய்மை வேணும், நம்பிக்கை வேணும். பக்தி என்றால் என்னன்னா, அலகு குத்திக்கிறதோ, இது தீ மிதிக்கிறதோ, அல்லது கோயிலை சுற்றி வர்றதோ, அபிஷேகம் பண்ணுறதோ பக்தி அல்ல. அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும், ஆழமான உறுதி இருக்கணும். நீ நன்றே செய்யணும், தீதையை செய்யணும், நானும் அதற்கு நாயகமே. எது வந்தாலும் நீதான்ப்பா, நீ எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என் வினைப்பயனை அனுபவிக்கிறேன் என்று ஆண்டவனிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவன் கண்டிப்பாக கடவுளை உங்களை பார்க்கிற மாதிரி பார்க்கலாம், பார்க்க முடியும். பெருமாள் மீது ஆணை. பார்த்தவர்கள் உண்டு இந்த நாட்டிலே. அப்படிப்பட்ட புண்ணிய பாரத பூமி இது.